நான் யூஸ்வலாக பண்ணுற அம்மா ரோல்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேஜாவு பார்த்தபொழுதே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிஷன். ஸோ தேஜாவு பார்த்தபொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. So it was wonderful working with Smriti, Rajayappa and Kishan and of course thanks to the producers. Sorry unga pera marandren modle keta. I know the who Vimal sorry Vimal. So sorry again. So it was இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நடிக்கும்பொழுதே தோணுச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடித்த சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி. And best wishes to Arvind. And அடுத்த படத்தில் Arvind, I definitely want to do a bigger role. So அதுக்கு இப்போ நான் மனு போட்டுறேன். And thank you so much to everybody. அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார். ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங். நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஜானரை வேறு ஜானர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு. தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர். வரும் ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அதுவே அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு அந்த ப்ராசஸ்லாம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு, ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில். இதில் ஒரு 2 பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது முதல் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இதழ்களுக்கு 2 வேலை என்ன, ஒன்று வந்து சத்தம் கூட்டல், இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 2 இதயத்தோட வேலை வந்து 2 அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த 2 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து, ஆனால் இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த வேலை வந்து உன்னை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு பாட்டு. இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு நான் வர. ஆனால் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரணும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போகிறது இல்லாமல் இந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்குது. ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2, ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும், இன்னொன்று திரையரங்குக்கு கூட்டலும். இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடித்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எவ்வளோ கண்ட்ரோல்டாக, எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அது ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு. அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டுமில்லை, இந்த படத்தை ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும், அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும், ஏன்னா ரொம்ப கதையை முழுசாக ரிவீலும் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு, அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்காக நன்றி, வணக்கம். முதல்ல தருணம் படத்தினுடைய தயாரிப்பாளர் புகழ் அண்ட் ஈடனுக்கு வாழ்த்துக்கள். முதல் படம் நம்முடைய ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகழ் அவர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் ஃபுல்லி இன்வால்வ். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து படங்களை இன்வால்வ் பண்ணுறது இல்லை, அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்த இந்த படத்தில் அவருடைய இன்வால்மெண்ட் லாஸ்ட் 1 இயராக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையுமே புகழ் அவர்களும் ஈடன் அவர்களும் வந்து அவ்வளோ அருமையாக மேக்கிங்லேருந்து ப்ரொமோஷன்லேருந்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா விஷயத்திலும்
டு த எக்ஸ்டென்ட் வந்து அரவிந்த் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், என்ன சார் ப்ரொடியூசர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்வாரு. நான் வந்து அரவிந்த் கிட்ட என்ன சொன்னேன், அரவிந்த் நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு தேஜாவு அப்படின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, அவங்க முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேஷனோட இந்த படத்தில் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அரவிந்த் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அதனால் நான் சொன்ன உடனே சரி சார் பரவாயில்ல சார், அவர் வந்து இன்வால்மெண்ட் இருக்கட்டும், ரொம்ப டிசிஷனில் வரவானா, நான் வந்து நல்ல படமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையாக ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் காம்பினேஷனில் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து சும்மா பேச்சு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்லலை, நான் படம் பார்த்துட்டேன். படம் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்ரோச்சுக்காக நான் கேட்கும்போது நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே புகழ் அவர்கள் நீங்கள் பாருங்கள் சார்னு ஒரு ப்ரிவியூ தேட்டரில் போட்டார். உண்மையிலே நான் அது பிறகு கிஷன்தாஸினுடைய ஃபேன் ஆகிட்டேன். கிஷன்தாஸ் சின்ன வயசுல அவ்வளோ குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன் அது பிறகு கிஷன்தாஸ்க்கு நான் வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டேன், கிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க, அவ்வளோ திறமையாக இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னேன். அந்த மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வந்து மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த படம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு எஃபர்ட் அரவிந்த், புகழ், கிஷன்தாஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி அவர்களுடைய படங்கள் நிறைய எனக்கு பார்த்துட்டே இருப்பேன் ப்ரிவியூவில் எனக்கு போடும்போது. ஸ்மிருதி உங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு நல்ல நல்ல படம் வந்துடுது. 7Gயில் கூட நான் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி படமும் சரி அருமையான படங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. உங்கள் 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 2 பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸும் சரி, கான்ஃப்ளிக்ட்டும் சரி, அது பிறகு நீங்கள் ராஜ் ஐயப்ப கூட சேர்ந்து பண்ணுற அட்டுழிவும் சரி, இது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு இந்த படத்தில் க்யூட்டாக ஒரு ரோல் வந்து கீதா மேடம் பண்ணியிருந்தாங்க. கீதா மேடம் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. என்ன லப்பர் பண்றது எல்லாம் நிறைய படங்கள் உங்களை பார்த்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஒரு கியூரியஸ் மாமியா ரொம்ப கலாட்டா பண்ணுறீங்க. படத்தில் கியூரியாசிட்டி நிறைய இருக்கிற ஒரு மாமி, ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய கேரக்டர். ராஜையப்பா ஒரு பிஆர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஆக்டராக இருக்கீங்க. நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அண்ட் உங்கள் 3 பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த போராட்டம், அது பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்வு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தை வந்து பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு படமாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக பல ஆடியன்ஸ்க்கும், அதாவது எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு 7 படம் வருது. இந்த 7 படத்தும் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் நம்மளுக்கு வந்து லீவ் இருக்கிறதுட்டு கண்டிப்பாக நான் வந்து புகழ்கிட்ட சொன்னேன், நல்ல படமாக இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேயில் வந்ததுன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ப்ரொடியூசர், உங்களுடைய இந்த கான்ஃபிடென்டான ஒரு முயற்சி, அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன், பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, ஆனாலும் நான் வந்து என் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன். நீங்கள் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல 10 படம் வரும்னாங்க, இப்போ 7 படம் தான் வருது. ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன், அந்த 7 படத்தில் 7 படமும் வெற்றி அடையணும். அதில் ஒரு படம் டப்பிங் படம் தான், ஆனால் அதுவும் ஒரு பெரிய படம், நம்முடைய பெரிய இயக்குநருடைய படம். மீதி 6மே நேரடி தமிழ் படங்கள். இந்த 7 திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவலில் 10 நாள் லீவில் பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும். அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேல ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட். மக்கள் வந்து திரையரங்குக்கு வர்றது ரொம்ப குறைச்சலா போயிட்டு இருக்கு. செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து திரையரங்கு வந்து பார்க்குற வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். மீண்டும் ஒரு முறை எல்லாருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும். அது வந்து கொஞ்சம் செலக்டிவாக பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலிருந்து மாறி எல்லாருமே நல்ல படம், டீசனான படம் போய் பார்க்கலாம் திரையரங்கு அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும். அது ஊடக நண்பர்களால் தான் முடியும். நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். புகழர்களுக்கு ஒரே ரிக்வஸ்ட்னா சீக்கிரமாக படத்தை போட்டுருங்க. 14ஆம் தேதி வெயிட் பண்ணாதீங்க, ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி போட்டுருங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எஃபர்ட் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வெற்றி வரணுமோ அதை கொண்டு வரத்துல ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க. அந்த நம்பிக்கையோட தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை போடுங்கன்னு சொல்கிறேன். இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக கிஷன்தாஸ்க்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். கிஷன், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு பேங்கபிள் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வேணும். அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களோட உழைப்பும் இருக்குது. பர்சனாலிட்டி மட்டும் இல்லை, உழைப்பு, டேலண்ட் எல்லாமே இருக்குது. அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த படத்தில் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, ஊடக நண்பர்கள் எப்படி இந்த படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி காத்திருக்கேன். அரவிந்த் என்னுடைய நண்பர் அண்ட் தேஜாவிலேருந்து ரொம்ப பழக்கம்.
அரவிந்துக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த படம் மூலமாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அரவிந்த், வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் படம் வரணும் அண்ட் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் படம் கிடைச்சி அடுத்தடுத்து அவர் தெலுங்குலையும் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்லையும் சரி பெரிய ஹீரோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும். புகழிடன் அவர்கள் அடுத்த 2வது படத்தை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பயணம் மிக பெருசாக இருக்கணும் உங்கள் பேனருக்கு அண்ட் பெரிய வெற்றிகள் வரணும். அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ்களை நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.